எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஒன் பை ஒன். விஜயையும் கூப்பிட்ருக்காங்க. விஜய் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கரூர் ஆஃபீஸில் தானே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் டெல்லிக்கு கூப்பிடுறாங்க? விஜயை மட்டும் இல்லை, விஜய்க்கு முன்னால் அவர் கட்சியை சார்ந்தவங்களும் டெல்லிக்கு வந்திருக்காங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் நிர்மல் குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அந்த மதியழகன் எல்லாம். அதே போல் கரூர் எஸ்பி, கரூர் கலெக்டர்லாம் கூட டெல்லிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இது ஏதோ விஜயை மட்டும் டெல்லிக்கு வர வச்சுருக்காங்கன்ற தோற்றம் சரியல்ல. அது காரணம் என்னென்னா, சிபிஐ தரப்பில் விசாரிச்சதில் அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, கரூரில் தான் நாங்கள் விசாரிக்க விரும்புகிறோம், ஆனால் கரூரில் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தால் கலெக்டர் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, அங்கே ஒரு இன்சிடெண்ட்டு, அங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு டிமிக்கி கொடுக்குறாங்க. போலீஸும் அதே மாதிரி தான், கட்சிக்காரங்களும் எங்களுக்கு அங்கே வெளியே வேலை இருக்குதுன்னு போகிறாங்க. ஸோ ஆகவே இவங்களை வந்து இங்கே வச்சு விசாரித்தா, அதாவது முழுமையாக அவங்களால இன்வால்வ் பண்ண முடியல. இப்போ சில மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் ஒரு நாளைக்கு விசாரிக்கிறாங்க. இப்போ கலெக்டரோ எஸ்பியோ கரூரில் உட்காந்துக்கிட்டு அது மாதிரி பண்ண முடியல. ஸோ டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க 2 நாள் இல்லை 3 நாள் இருந்துட்டு தானே போனோம். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் ரீசனுக்காகத்தான் இப்போ மாற்றிருக்காங்க இந்த என்கொயரியை. நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.